மோசையினுடைய தாய் அந்த எதிர்ப்பான நேரத்திலையும் ஒரு குழந்தைய பெற்று 3 மாதம் அந்த 3 மாதம் அந்த குழந்தைய ஒளித்து வைத்திருந்தாள். ஒரு அழகான பிள்ளையை பெற்றெடுத்து அந்த குழந்தைய காப்பாற்றி அது சத்தம் போடுறதுக்கு முன்னாடியே அதற்கு பால் கொடுத்து அதனுடைய வாயை அப்படியே பொத்தி, ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை இருக்கிறதா தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அதை போட்டு கொடுத்துருவாங்க. அந்த குழந்தைய தூக்கி கொன்னு போடுவாங்க, இல்லை நைல் நதியில போடுவாங்க. அதனால 3 மாதம் வரைக்கும் அதை தன்னுடைய கைகளிலே ஒளித்து வைத்திருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அதற்கு பிறகு அதை ஒளித்து வைக்க கூடாமல் உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த குழந்தைய ஒரு நாணர் பெட்டிக்குள்ளே வைத்து அந்த நைல் நதியில அனுப்பி விடுறாங்க. இப்ப அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? ஒரு 3 மாசம் அழகான குழந்தைய காப்பாற்றி ஏற்கனவே 10 மாதம் வயிற்றுல சுமந்து பத்திரப்படுத்தி அதற்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து அதை திரும்பவும் 3 மாதம் பத்திரப்படுத்தி, இப்ப அவங்க மனசு என்ன சொல்லும்? 13 மாதம் இந்த குழந்தைய நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், விடுகிறதற்காக கஷ்டப்பட்டேன், நைல் நதியில் போடுறதுக்காக கஷ்டப்பட்டேன், நாணர் பெட்டியில் வைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டேன். அவங்க மனசு எந்த அளவிற்கு சஞ்சலப்படும்? இவங்க கையை விட்ட உடனே நான் நம்புறேன் ஆண்டவர் அந்த குழந்தைய கையில் எடுத்தார். நான் நம்புறேன், நீங்க என்னைக்கு அந்த பிரச்சனையை ஆண்டவரிடத்துல கொடுக்குறீங்களோ, நீங்க என்னைக்கு விட்டுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறீங்களோ, நீங்க என்னைக்கு அந்த பிரச்சனையை கர்த்தர் கரத்துல கொடுத்து நீங்க வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு தைரியத்துக்குள்ள வர்றீங்களோ, நீங்க கையை விடுவீங்க, அவர் கையை நீட்டி தன்னுடைய கையிலே அந்த சூழ்நிலையை வாங்கி அதற்கு பிறகு மோசையை நடத்தின தேவன் உங்களுடைய சூழ்நிலையையும் ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய கரத்திலே கொடுங்க, கர்த்தருடைய கரத்திலே கொடுங்க. நான் நம்புறேன், நீங்க அந்த காரியத்துல செய்ததை விட ஆண்டவர் அந்த காரியத்தை பொறுப்பெடுக்கும் போது பெரிய காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அந்த மோசையை கையிலே எடுத்த தேவன் உங்க பிரச்சனையை சூழ்நிலையை கையிலே எடுத்து கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். உங்க கையிலே இருக்கிறத விட அவருடைய கையிலே போகும்போது அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வு உண்டாகும், அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டாகும்.